இன்றைய புனிதர் புனித கோன்றான். புனித கோன்றான் என்பவர் அரசரின் மகனும் முதலாம் கோல்வீஸ் புனித கோட்டரி அவர்களுடைய பேரனும் ஆவார். கோட்டரி அரசர் 561ஆம் ஆண்டு மரித்தபோது அவருடைய அரசவையை அவருடைய 4 மகன்களுக்கும் பிரித்து கொடுத்தார். புனித கோன்றானுடைய சகோதரர் கரிபேர் பாரிஸ் நகரில் இருந்தவர். சிகோபேட் மேட்டிஸ் என்னும் ஊர் மற்றும் சில்பரிக் என்பவர் சோசியாசிஸ் என்ற இடத்தை ஆண்டு வந்தார். கோட்ரான் ஓர்லையானுக்கும் பர்கண்டி ராஜ்யத்திற்கும் மன்னராக முடிசூட்டப்பட்டார். சலோன்சர் சாவூன் என்ற ஊரை தன்னுடைய தலைநகரமாக மாற்றிக்கொண்டார். புனித கோட்ரான் எப்பொழுதும் அருட்பணியாளர்களை மரியாதையாகவும் பக்தியுடனும் நடத்தி வந்தார். அவர் துன்புறுத்தப்படுவோரின் பாதுகாவலராகவும் தன்னுடைய மக்களுக்கும் ஒரு அருமையான தந்தையாகவும் இருந்து வந்தார். அவர் கடவுளின் கோபத்தை தடுக்க கண்ணீர் விட்டு அழுது தன்னையே இறைவனிடம் இரவு பகலாக பலியாக நீதியின் பீடத்தில் ஒப்படைத்தார். நோன்பு ஜெபங்களை கடுமையாக கடைபிடித்து வந்தார். ஏனென்றால் அவர் நான் தான் கடவுளுடைய கோபத்தை தூண்டி அதை ஒன்றும் அறியாத தம் மக்கள் மீது திணித்ததாக நினைத்து கொண்டார். ஆலயங்களையும் துறவிகளின் பல மடங்களையும் கட்டி திருச்சபைக்கு அர்ப்பணித்தார். இவர் 31 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்தபின் மார்ச் மாதம் 23ஆம் நாள் 593ஆம் ஆண்டு தன்னுடைய 68வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கடவுளுக்காக, கடவுளின் மக்களுக்காக, சுயநலத்தை இழந்து பிற நலத்துக்காக வாழ்ந்த இந்த புனிதரை போல நாமும் வாழ வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.